அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்டாயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பிரபஞ்ச அறிவு, பிரசன்ன ஞானம் அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகே அஸ்ட்ரோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல விளையாட்டுத்துறை, கலைத்துறை யாருக்கு சிறப்பா வரும், எந்த குழந்தைகளுக்கு சின்ன வயதுல இருந்தே விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையிலையோ இல்ல கலை சம்பந்தப்பட்ட அறிவுகளை கொடுக்கலாமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகம், மிதுனம், ரிஷபம் இந்த ஆர்டர்ல நம்ம கலைத்துறையை எடுத்துக்கலாம். உதாரணமா ரிஷபத்தில் நிற்கக்கூடிய கிரகம் எதுவா இருந்தாலும், மிதனத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும், கடகத்தில் நிற்கக்கூடிய கிரகம் எதுவா இருந்தாலும் நமக்கு கலைத்துறையில அது வரவேற்பை தரக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த 3 வீடுகள்ல அந்தந்த வீட்டு அதிபதிகள் ரிஷபத்துல சுக்கிரன், மிதனத்துல புதன், கடகத்துல சந்திரன் இருந்தாலும், இல்ல இந்த வீட்டுல யாருன்னு ஒருவர் வீட்டுல ஒருத்தர் இருந்தாலும், இல்ல ரிஷப லக்னம் கடகராசி, கடக லக்னம் ரிஷபராசி, மிதன லக்னம் ரிஷபராசி, இந்த 3க்குள்ள அந்தந்த வீட்டு அதிபதிகளோ அல்லது அந்த வீட்டின் லக்னமோ சந்திரனமோ அமையப்பட்டிருந்தவர்கள் கலைத்துறையில ரொம்ப பிரபலியமா பிரகாசிக்கிறார்கள் அர்த்தம். உதாரணமா ஒரு மிதன லக்னம் ரிஷபராசி கலைத்துறையில் இருக்க முடியுமா? இருக்க முடியும். மிதனத்துல புதன் இருக்குது, அவர் கடக லக்னமா இருக்காரு, சிறப்பாக இருக்க முடியும். இந்த 3 லக்கணங்களும் ஒரு சிறந்த கலைத்துறையை தருகிறது. 2வது விதி, லக்கணத்திற்கு 3வது வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்க. அவர் அந்த வீட்டுல ஆட்சியோ உச்சமோ திக்பலமோ பெற்றிருந்தாருன்னா அது சிறப்பு. உதாரணமா 3ஆம் வீட்டு அதிபதி திக்பலம் பெற்றிருந்தாலும், இல்ல 3வது வீட்டுல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், இல்ல 3ஆம் அதிபதியை ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கலைத்துறையில சிறப்பா பெற முடியும். ஒரு கும்பலக்கண ஜாதகம் வச்சுக்குவோம். 10ஆம் அதிபதி செவ்வாய் மேஷத்துல இருந்தாலும், லக்கணத்துல இருந்து 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் நல்ல வலுவான சுயசாரத்துல இருந்தாலும் அவருக்கு கலைத்துறை சிறப்பான பலனை தரும். சுருக்கமா சொல்ல போனோம்னா 3ஆம் அதிபதி ஒரு வலுவான அமைப்புல இருக்கணும். அந்த வலுவான அமைப்புல இருக்கணுங்கிறத தாண்டி லக்கணத்தோட தொடர்புடையதான் ரொம்ப சிறப்பு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறையில ஒருத்தருக்கு முன்னால ஜெயிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். ரொம்ப டாப் லெவல்ல வரணும் அப்படின்னா லக்கணத்தோட தொடர்புடைய செவ்வாய் 3, 10 இந்த வீட்டுக்கு அதிபதியா இருந்தாலும், இல்ல 3, 6, 10, 11 வீடு உபஜய ஸ்தானத்துல இருந்தாலும் கலைத்துறையில மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த 3 விதி தான். காரக ராசிங்கிறது ரிஷபம், மிதுனம், கடகம் அந்த வீட்டுல அந்த வீட்டு அதிபதியோ இல்ல அங்க லக்னமோ ராசியோ இருக்கிறது சால சிறந்தது. அந்த வீட்டுல எந்த கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் கலைத்துறை கொடுக்கும். இது விதி நம்பர் 1. விதி நம்பர் 2, 3ஆம் அதிபதி இல்ல 3வது வீட்டுல ஒரு கிரகம் ஆட்சி உச்சமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு, இல்ல திக்பலமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 4வது விதி, யாரு 3ஆம் அதிபதியோ அவர் லக்கணத்தோடு தொடர்பு இருக்கணும். இல்லைன்னா செவ்வாய் 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானங்கள் இருக்கணும். லக்கணத்தோட தொடர்புடைய செவ்வாய் பிரகாசத்தை தருகிறது. இதுதான் கலைத்துறைக்கான முக்கியமான விதிகள். உதாரணமா ஒரு கடக லக்கணம், கடகத்துல லக்கணத்துல சுக்கிரன் இருக்காரு, ரிஷபத்துல சந்திரன் இருக்கு. இது ஒரு உதாரண ஜாதகம் வச்சுக்குவோம். பாருங்க, நம்ம ரூல் படிக்கு லக்கணமே கடகமா வந்துருச்சு. சந்திரன் ரிஷபத்துல இருக்காரு. இதுவே கலைத்துறையில பிரகாசிக்கிறதுக்கான வாய்ப்பை தரும். ஆனா லக்கணத்துல கலைக்கான அதிபதி சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை. ஒரு விளையாட்டு போக்குல ஆரம்பிச்ச ஒரு இசை பயணம் மிகப்பெரிய புகழை அவருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பகவான் கிருஷ்ணனுடைய நட்சத்திரமும் ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி. இந்த 3 இருக்கக்கூடிய அதுக்கடுத்து நடனத்தை குறிக்கக்கூடிய நடராஜ பெருமாள், மிதன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். எங்க சுத்தினாலும் இப்ப என்னோட டேட்டா பேஸ்ல ஒரு 900 ஜாதகங்கள் கலைத்துறை சார்ந்த ஜாதகங்கள் இருக்கு. அதுல அதிகமா மோஸ்ட்லி வரக்கூடிய 85% மேற்பட்ட விதிகள் நான் சொன்ன இந்த 3 விதிகளை தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு.
ஒரு சிலருக்கு இந்த 3 விதியுமே வந்துருக்கும். கடக லக்கணமா இருக்கும். 3ல புதன் உச்சமா இருப்பாரு. செவ்வாய் 10வது வீட்டுங்கிற லக்கணத்தை பார்த்திருப்பார். பிரகாசமா இருக்கார். ஒரு சிம்ம லக்கணமா இருக்கும். செவ்வாய் 6ல இருந்து 8ஆம் முறை லக்கணத்தை பார்த்திருக்கும். 3ல சுக்கிரன் இருக்குது. அப்ப செவ்வாய் பாத்தீங்க உபஜய ஸ்தானத்துல இருக்கு. 3ஆம் வீட்டு சுக்கிரன் தன்னுடைய 3வது வீட்டிலே இருக்காரு. லக்கணத்தை செவ்வாய் பார்வை செய்து இப்படி இந்த விதிகளை தாண்டி இல்ல இதுல 85ல இருந்து 90% ஜாதக அமைப்பு இப்படித்தான் இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா அந்த விதிகளை நட்சத்திர ராதியாக இல்ல தசாபுத்தி ரீதியாக சின்ன சின்ன சேஞ்ச் அடைஞ்சிருக்கும். ஆனா இந்த விதிகளை கூர்ந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த 3 விதிகளை தான் இருக்கு. அப்ளை பண்ணி பாருங்க, தாராளமா வரும். இது எப்ப சொல்லணும்? கோச்சாரத்துல சந்திரன் கலைத்துறை வீடுகள் மீதோ கலைத்துறை காரக கிரகங்கள், கலைத்துறைக்கான காரகர்கள் முனைவர் தான் சுக்கிரன் புதன் சந்திரன். அதுக்கு மேல் பயணிக்கும் போதுதான் அதை சொல்லணும். வேற எப்பவும் சொல்லக்கூடாது. சொன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். 2வது துறை விளையாட்டுத்துறை. நம்ம எந்த விதியை படிச்சாலும் காரகம், பாவகம், கிரக அமைப்பு அது படிக்கணும். இப்ப விளையாட்டுத்துறைக்கான காரக கிரகம் யாருன்னா செவ்வாய், 2வது காரக கிரகம் ராகு. பாவகிதனை பார்த்தா 6ஆம் பாவம், 3வது பாவம். அப்ப 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய வலிமையான பாவ கிரகங்கள் தான் விளையாட்டுத்துறைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட பகை கிரகங்கள் செவ்வாய் ராகு சனியின் பார்வையில, செவ்வாய் சனி ராகுடைய நட்சத்திரத்துல, செவ்வாய் ராகு சனி சேர்க்கா, சனிக்கு எது செவ்வாயின் பார்வையில. அப்ப சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த 5 கிரகத்துல ஏதேனும் 2 கிரகம் சேர்ந்திருந்து 3வது ஒரு கிரகம் தொடர்பு இருந்துச்சுன்னா அவர் விளையாட்டுத்துறையில கண்டிப்பா ஜெயிக்கிறார். விதி நம்பர் 1. விதி நம்பர் 2, சந்திரனுக்கு கேந்திரத்துல ராகு இருந்தாலும் ஜெயிக்கிறார். இந்த 2 விதிதான் விளையாட்டுத்துறையில 95% பேருக்கு பொருந்தி போகும். சந்திரனோட ராகு இருக்கலாம், சந்திரனுக்கு 4ல ராகு இருக்கலாம், சந்திரனுக்கு 7ல ராகு இருக்கலாம், சந்திரனுக்கு 10ல ராகு இருக்கலாம், சந்திரன் என்ற வீட்டுக்கு அடுத்த வீட்டுல ராகு இருக்கலாம். நான் சொல்ற இந்த சந்திரன் கேந்திரத்துல ராகு, சந்திரனுக்கு அடுத்த ராகு, இந்த ஒரு விதி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பகையர்களுடைய சேர்க்கை, இந்த கிரகம் மட்டுமே 95% பேர்களுக்கு விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக பொருந்தி போகுது. அவங்க எல்லாம் விளையாட்டுல இருக்காங்க. ஒரு குழந்தை படிக்குமான்னு கேட்கிறாங்க. அந்த குழந்தைக்கு செவ்வாய் ராகு சனி பார்வையில் இருக்கு. அவனை விளையாட விடாம இருந்தா படிக்க மாட்டான். அப்ப விளையாட சொல்லிக்கிட்டே படிக்க சொல்லும். இன்னொரு ஜாதகம் பாருங்க, சனிக்கு இது சேர்க்க மீனத்துல இருக்கு, செவ்வாய் ராகு சேர்க்க கண்ணில இருக்கு. இப்ப 4 கிரகங்கள் தொடர்பு வலிமையா வந்துருச்சு. விளையாட்டு துறையில, கால்பந்து துறையில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் விளையாடக்கூடாதுன்னு சொன்னா அவருக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டார். அவர் போற ஸ்கூலுக்கு விளையாடத்தான் போறாரு. அடுத்தடுத்த வகுப்புக்கு போகணும்னா அவர் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்ப விளையாட்டோடு இந்த கல்வியை பிரிக்க முடியாது. அப்ப இந்த பகைகரங்கள் சேர்க்க விளையாட்டுத்தனமா மட்டும் இல்லை, விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுது. அதான் சிறப்பு. இந்த கிரக சேர்க்கைகள் எப்ப தசாபுத்தி அந்தரமா வருதோ அப்பதான் புகழும் பரிசும் கிடைக்கிறது. தான் இதோட விதி. அப்ப நம்ம ஏதாவது நம்ம குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகளுக்கு கூடுதலான ஒரு கலை அறிவியோ அல்லது விளையாட்டு துறையில் ஒரு ஆர்வத்தையோ அல்லது கலைத்துறையில் வெற்றி பெறுவதற்கான ஊக்கத்தையோ நம்ம இந்த கிரகம் தாராளமா கொடுக்கலாம். என்னுடைய டேட்டா பேஸ்ல ஒரு 85%க்கு மேல புரிஞ்சு வரக்கூடிய விதிகள் தான் நான் சொல்லுவேன். 95% மேல இருந்தா அது உத்தரவாதமா சொல்லுவேன். 98% அதோட ஸ்டாம்பா இருக்கும். ஸோ இந்த விதிகள் எல்லாமே 95% மேல இருக்கு. இதுல பாதி ரூல்கள் ஸ்டாம்பா இருக்கு. உறுதியா பயன்படுத்தி பார்க்கலாம். ஒரு அனுபவத்தை உங்களுக்கு எளிமையா சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்கான இந்த விதிகள் தான். நம்ம ஜிகாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஜோதிடத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முறையில அந்த அனுபவ ஆய்வு அறிவுகளை எளிமையான முறையில உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே வரேன். படிச்சு பாருங்க, பயன்படுத்தி பாருங்க. எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிற என்னோட ஆர்வம், என்னோட ஆசை உங்களுக்கு எளிமையை நடத்தணும்னு எனக்கு தூண்டிக்கிட்டே இருக்கு. ஒரு ஜோதிடம்ங்கிறது ஒரு அற்புதமான வழிகாட்டி, அற்புதமான ஊன்றுகோல், அற்புதமான அறிவு.
அது தெரிஞ்சுக்கிறது மூலியமா நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்படி ஒரு அற்புதமான அறிவு இது. ஜோதிடம் படிப்பதற்கு முன், ஜோதிடம் படித்ததற்கு பின் நம்முடைய மாற்றத்தை நம்மளால் உணர முடியும். நம்முடைய முடிவெடுக்கக்கூடிய திறன் மாறும். 100% இது நம்மளை வழிகாட்டும் முறையில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, வழி நடத்தும் முறையிலையும் மாற்று கருத்து கிடையாது. நம்ம ஜாதகம் மட்டும் இல்லை, பிரச்சனைகளையும் கற்றுக் கொடுத்துட்டு வரோம். வர ஏப்ரல் 3ஆம் தேதி மாலையில ஆன்லைன் வகுப்பாக ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான முறையை, எளிய முறையை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அது ஒரு 20 நாள் வகுப்பா இருக்கும். அது A to Z, ஒரு ஜாமக்கோல் பிரச்சனத்துல எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுங்கிற வரைக்கும் எல்லாமே கிளியரா இருக்கும். இது வரைக்கும் நடத்தின பாடங்களோட இது வரைக்கும் இல்லாத விஷயங்களை சேர்த்து சொல்லணும் அப்படிங்கறது புதிய ஆய்வுகளோட சொல்லணும்னு விரும்புகிறோம். இதுல கதிர்கள், கதிர்வீச்சுகள், தூர அளவுகள், சம்பவகால நிர்ணயம், திருட்டு பிரச்சனைகள் எப்படி நடந்துட்டு இருக்குது, ஒரு சம்பவத்தை எப்படி நம்ம கரெக்டா மைண்ட் பண்றது, ஒரு பிரச்சனத்தை கவிப்போட ரொம்ப முக்கியம் என்ன அப்படிங்கிறதுலாம் வெவ்வேறு கோணங்கள்ல சொல்லித்தர ரெடியா இருக்கேன். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 பிரச்சனமாவது பாக்குறேன். மினிமம் அதிகபட்சமா 20 வரைக்கும் வரும். அந்த அனுபவங்களை சேகரிச்சு ஊத்திட்டு ரொம்ப எளிமையான முறைய கான்செப்டா சொல்லணுங்கிறது தான் இந்த வகுப்போட முக்கியமான நோக்கம். படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்து முன்பதிவு செய்துக்கலாம். வர ஏப்ரல் 3ஆம் தேதி வகுப்புல சந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும், நிறைந்த செல்வத்தையும், உயர்ந்த புகழையும், மெய்ஞானத்தையும், பேரறிவையும், பிரசன்ன ஞானத்தையும், பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.